நான் எப்படி மனதளவில் வலிமையானவனாகலாம்? எச்சரிக்கை: இந்த பதில் உங்கள் வாழ்க்கையை மாற்றிவிடலாம். மனதளவில் வலிமையாக 7 உண்மையான வழிகள் உள்ளன. இவற்றில் ஒவ்வொன்றையும் நான் என் வாழ்க்கையில் செய்து பார்த்திருக்கிறேன். அவை எவ்வளவு சக்தி வாய்ந்தவை என்பதை உறுதியாக உணர்ந்திருக்கிறேன். எல்லா குறிப்புகளும் என் மன வலிமையை வெவ்வேறு அளவுக்கு உயர்த்தி இருக்கின்றன. இங்கே அவை: 1. உங்கள் பயங்களை நேருக்கு நேர் எதிர்கொள்ளுங்கள். இதை நான் முதலிடத்தில் வைப்பதற்கு காரணம் உண்டு. இது என் வாழ்நாள் முழுவதும் இருந்த வாழ்க்கை தத்துவம். இது கேட்க சுலபமாக தோன்றினாலும் செயலில் இது மிகவும் கடினம். உங்கள் பயங்களை நேராக பார்த்து எதிர்கொள்வது மிகப்பெரிய தைரியம் தேவை. ஆனால் அது முழுமையாகவே மதிப்புக்குரியது. என் வாழ்க்கையில் ஏற்பட்ட எல்லா நல்ல மாற்றங்களுக்கும் காரணம் என் பயங்களை ஜெயிக்க முயன்றதே. உடனே அந்த பயத்தை வெல்ல வேண்டிய அவசியமில்லை. முக்கியமானது முயற்சி செய்யும் தைரியம். 2. குளிர்ந்த நீரில் குளிக்கவும். குளிர்ந்த நீர் குளியல் உடலுக்கு பல நன்மைகள் தரும் என்பதை தெரியுமா? அது உங்களுக்கு சக்தி தரும், இரத்த அழுத்தத்தை சமநிலைப்படுத்தும், பயிற்சி முடிந்த பிறகான மீட்சியை வேகமாக்கும், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும், மனச்சோர்வுக்கு உதவும், உடல் எடையை குறைக்க உதவும், மன அழுத்தத்தை தடுக்கும். ஆனால் இதற்கெல்லாம் மேலாக அது உங்கள் மென்டல் ஸ்ட்ரென்த்தை தினமும் சோதிக்கும் ஒரு பயிற்சி. அந்த குளிர்ந்த நீர் உங்கள் உடலை தாக்கும் ஒவ்வொரு நொடியும் உங்கள் வசதி மறையும், ஆனால் உங்கள் மனம் வலிமையடையும். 3. காதலில் விழுங்கள். உங்கள் மனசு உடைந்தாலும் சரி. இது சற்று வித்தியாசமாக இருக்கும். நீங்கள் விரும்புகிற நேரத்தில் காதலில் விழ முடியாது. காதல் ஒரு பார்ல இருந்து வாங்கும் பீர் அல்ல. என்ன சொல்ல வருகிறேன் என்றால், காதல் வந்தால் தயங்காதீர்கள், முழுதும் தள்ளாடி விழுங்கள். ஒரு நாள் பிரிந்தால் அது நரக வேதனை போல் இருக்கும். ஆனால் அதை கடந்து வந்த பிறகு நீங்கள் முன்பு இருந்ததை விட பல மடங்கு வலிமையானவராக இருப்பீர்கள். 4. உங்கள் கம்ஃபர்ட் சோனில் இருந்து வெளியே வாருங்கள். கொஞ்சம் கிரேசியாக இருங்கள். நான் ஒரு உளவியலாளர் இல்லை. இந்த ஆலோசனைகள் அனைத்தும் விஞ்ஞான அடிப்படையில் இருக்க வேண்டிய அவசியமில்லை. ஆனால் இவை மிகவும் எஃபெக்டிவானது. கிரேசி என்று சொன்னதால் கடைக்குள் புகுந்து கொள்ளையடிக்க வேண்டாம், அல்லது சட்டவிரோத விஷயங்களில் ஈடுபட வேண்டாம். அதற்கு பதிலாக தெருவிலுள்ள ஒருவரிடம் சற்றே சிரமமான ஒரு உரையாடலை தொடங்குங்கள். சிறிய சங்கடத்தை நம்பிக்கையுடன் எதிர்கொள்ளுங்கள். அது கூட முடியவில்லை என்றால் புதிய விளையாட்டை முயற்சிக்கவும், புதிய உணவை சுவைக்கவும், புதிய சமூக நிகழ்ச்சிக்கு செல்லவும். இவை அனைத்தும் உங்கள் மனதை புதுப்பித்து வலிமையாக்கும். 5. தினமும் தியானம் செய்யுங்கள். இது 5ஆம் இடத்தில் இருப்பினும் இது மற்றவற்றை விட குறைவானது அல்ல. உண்மையில் மன வலிமைக்கான மிக சக்தி வாய்ந்த பயிற்சி இதுதான். தியானத்தின் முக்கிய நன்மை அது உங்களை அமைதியாக்கும். இது சின்ன விஷயம் போல தோன்றலாம், ஆனால் மனதள வலிமையின் அடிப்படை இதுதான். அமைதியாக இருக்கும் மனிதர் கவனம் கூடியவர், உற்பத்தி திறன் அதிகமானவர், உற்சாகம் நிறைந்தவர், நல்ல உறவுகள் கொண்டவர், சமூகமயமாக இருப்பவர், நம்பிக்கை மிக்கவர். இதை நம்ப முடியவில்லையா? ஒரு வாரம் முயன்று பாருங்கள். 6. ஸ்டோசிசம் என்ற தத்துவத்தை கற்றுக்கொள்ளுங்கள். புத்தகங்கள், தத்துவங்கள் வாழ்க்கையை மாற்றிவிடும் என்று நான் மிக நம்பிக்கை வைப்பதில்லை. ஆனால் ஸ்டோட்டிசம் என் மன வலிமையை உண்மையில் உயர்த்தியது. சில முக்கிய பாடங்கள். நீங்கள் கட்டுப்படுத்த முடிவது உங்கள் மனமே, வெளி உலகம் அல்ல. ஒவ்வொரு நாளையும் கடைசி நாளாக வாழுங்கள்.
உணவு ஒரு இன்பமாக இருக்க வேண்டிய அவசியமில்லை. தோல்வி இயல்பு, வருத்தம் முட்டாள்தனம். உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லாத விஷயங்களில் நேரத்தை வீணடிக்காதீர்கள். 7வது, உங்களை நீங்களே ஏற்றுக்கொள்ளுங்கள். இது பட்டியலில் மிகச் சிரமமான முறையாகும். பெரும்பாலானவர்கள் தங்கள் உண்மையான தன்மைக்கு எதிராகவே வாழ்க்கை முழுவதும் போராடுகிறார்கள். அவர்கள் தங்கள் எண்ணங்கள், செயல்கள், தவறுகள், தோல்விகள் அனைத்துடனும் சண்டை போடுகிறார்கள். இதிலிருந்தே துயரம் உருவாகிறது. அப்படி செய்யாதீர்கள். உங்கள் உள்ளிருந்து வரும் அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளுங்கள். எந்த தீர்ப்புமின்றி 100% அன்பை உங்களுக்கே கொடுங்கள். நம் மனம் எப்போதும் நான் போதுமானவனில்லை, நான் அழகாக இல்லை, நான் புத்திசாலி, பணக்காரன் இல்லை, இப்படி பிரச்சினைகளை உருவாக்கி போடும். அந்த தூரத்தை அகற்ற ஒரே வழி உங்களை நீங்கள் கருணையுடன் அணைத்துக் கொள்வது. அதுவே உண்மையான மகிழ்ச்சி மற்றும் மனவலிமைக்கான பாதை. இந்த வீடியோ உங்க மனசை தொட்டது என்றால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க.